எந்த மாதிரியான நிலைமைகள் வந்து அந்த நாட்டில் நிலவிட்டு இருக்கு? அங்கே உங்களை சிறைபிடித்திருந்த ISIS தீவிரவாதிகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்குதல்கள்லாம் கொடுத்துருந்தாங்க? அவங்க ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ISIS பிடியில் வந்து மாட்டிக்கிட்டோம். அவங்க ஜூன் 12ஆம் தேதி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் எல்லாமே எங்களுடைய கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் ஒரு 3 நாளில் வந்து அவங்களே வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களை அண்டர் கண்ட்ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுடைய சேலரி எல்லாமே நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நாங்கள் வந்து எம்பசி பீப்புள்ஸை காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ எம்பசி பீப்புள்ஸ் சொன்னாங்க வந்து நீங்கள் அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடாது, நாங்கள் உங்களை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் நான் இங்கே வர வரைக்கும் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்குன்னு போகவே இல்லை. நாங்கள் 46 பேரும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கு போக போக பிரச்சனைகள் கூட்டிக்கிட்டே இருந்துச்சு டிக்ரித் ஹாஸ்பிட்டலில். ஃபர்ஸ்ட் வந்து அங்கே நியூ கவர்மெண்ட் பீப்புள்ஸ்ன்னு சொல்லி வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் 5 நாளாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலை மொத்தம் ஆக்கிரமிச்சது வந்து ISIS பீப்புள்ஸாக இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, யாருமே இல்லை. ஒன்லி நாங்களும் இந்தியன்ஸ் 46 பேரும் பின்ன ISIS பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். பட் எங்கள் ஃபுட்டு வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபுட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையிலும் இல்லை. ஒரு 3 நாளாக வந்து இந்தியன் ரெட் கிராஸ்காரங்க பீப்புள்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்து ஃபுட்டு, ஜூஸ், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் IS பீப்புள்ஸ் வந்து மிரட்டினாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் பட் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ரெட் கிராஸ் பீப்புள்ஸாலேயும் வந்து எங்கள் டிக்ரித்துக்குள்ளே வந்து நுழைய முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. டிக்ரிட்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 70 பாம்பு கிட்ட கூட எங்கள் சுற்று வட்டாரத்தில் வெடிக்கிறது கேட்போம். நாங்கள் கேட்டு ரொம்ப பயந்து தான் இருப்போம். லாஸ்ட் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பாம்பு போட்டிருந்தாங்க. நாங்கள் எம்பசி பீப்புள்ஸை கூப்பிட்டு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆர்மி கிட்ட பேசிட்டோம், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பாம்பு போட மாட்டாங்க, சுற்றில் மட்டும்தான் பாம்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வந்து எங்கள் எமர்ஜென்சிலையும் எங்கள் மார்ச்சரி சைட்லையும் பாம்பு போட்டோன்னா நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். கன்ஃபார்மாக நாங்கள் இங்கே உயிரோட போக முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்து அழுதுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சுற்று வட்டாரத்தை எங்களுக்கு ஆப்போசிட்ல தான் சதாம் ஹுசேன் பேலஸ் இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் போட்ட பாம்புல நாங்கள் ஹோல் பில்டிங் வந்து ஷேக் ஆகி நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எங்களை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் சீக்கிரம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் எங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எம்பசி பீப்புள்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். ஆனால் எம்பசி பீப்புள்ஸ் சொல்லியிருந்தாங்க வந்து நீங்கள் இறங்கக்கூடாது, எப்படியாச்சும் ஆர்மியை வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 நாளாக அவங்க கிட்ட அழுது இல்லை நாங்கள் வர முடியாது, எங்கள் இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுது வந்து நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அது வரைக்கும் 2 நாள் வந்து எங்கள் அழுகையை பார்த்து விட்டுட்டு போனாங்க. 3ஆவது நாள் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அவங்க எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு. 3ஆவது நாள் வந்து எங்களை கூப்பிட்டோன்னு வந்து நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னானே எங்களை கண்ணெல்லாம் காமிச்சு வந்து நீங்கள் வந்தே ஆகணும், இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ பிளாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் மடமடன்னு பஸ்ஸில் எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஏற்றிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. பாம்பு பிளாஸ்ட் ஆனதுல எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கல் பட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பீங்காங் கண்ணாடி வந்து பட்டும் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெட் இன்ஜரியும், நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நோஸ்ல இன்ஜரி, அதுக்கப்புறம் உடம்புல எல்லாம் வந்து அந்த பீங்காங் சில்லாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதையும் கூட ஒரு பிளட் வர்றது கூட பொருட்படுத்தாம எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிட்டல்ல பஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து நியூஸ் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் மொத்தமும் பிளாஸ்ட் ஆயிருச்சு, அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்த தடம் மொத்தமும் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமும் பிளாஸ்ட் ஆயிருச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்களை மொசூலுக்கு கூட்டிட்டு போனாங்க. மொசூலுக்கு கூட்டிட்டு போற வே மொத்தமும் வந்து அவங்களோட ISIS பீப்புள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வந்து போயிட்டு எங்களை வந்து அடைச்சி வச்ச இடம் வந்து அந்த பில்டிங்கை பார்க்கும்போது தான் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். இனி வந்து அங்கே வந்து தப்பிக்கவே முடியாது அந்த நிலைமையில இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி வந்து எங்களை அங்கே கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த பில்டிங்கை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம், எங்க இந்தியாவை எப்போ விடுவீங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே அழுதுட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து பேசிட்டு கன்ஃபார்மாக விட்டுருவோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் மறுநாள் காலையில் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு போகலாம், நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருந்த ரெடியாக இருந்தப்போ அவங்க வந்து ஒரு பஸ் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறி வந்து எங்களை வந்து அந்த மொசூல் பார்டர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பசி பீப்புள்ஸ் பிக் பண்ணி வந்து எங்களை வந்து ஏர்போர்ட் வரைக்கும் விட்டு நாங்கள் இப்போ வந்து கொச்சினுக்கு ரீச் ஆயிட்டோம். அவங்க வந்து அவங்க ISIS தீவிரவாதிகளுடைய பிடியில் இருந்தப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? மொத்தம் இந்த 46 பேர் எல்லாமே பெண்களாக இருக்கக்கூடிய நிலையில வந்து நீங்க வந்து எந்த மாதிரியான பயத்தோட இருந்தீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நாங்கள் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவங்க கையில் மொத்தமாக எங்கள் பஸ்ஸில் ஏறும் போது வந்து நாங்கள் அவங்கள பார்த்து ஆல்ரெடி ரொம்ப பயந்துருந்தோம், எல்லாரும் அழுதுட்டு தான் இருந்தோம். அவங்க ஏறும் போது வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிறுத்தும் போது அவங்க பாக்ஸ் நிறைய பாம்பு, அதுக்கப்புறம் பாக்ஸ் நிறைய கன்னு இந்த மாதிரி ஏற்றும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் அலறி தான் சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு சேஃப்டி காண்டி தான் கொண்டு போகிறோம், பயப்படாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போக நாங்கள் மொபைல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தோம். சுவிச் ஆஃப் மொபைல்லாம் எடுக்கவே கூடாது, சுவிச் ஆஃப் பண்ணணும்னு சொன்னாங்க. மொபைல் ஒழிச்சிட்டு இருந்த சமயம் பின்னாடி இருந்த பிள்ளைங்கள்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம்
எம்பசி பீப்புள்ஸுக்கு யாருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணுமோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் வந்து எம்பசி பீப்புள்ஸ் அங்குள்ள ஈராக் ஆர்மி சேட்டலைட் மூலமா எங்க பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க. அப்போ நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை பார்க்கும்போது அந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து எங்க ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு பெரிய குடோன்குள்ள போட்டு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, காத்து வர்றதுக்கும் வந்து எல்லா செட்டிங்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் சார்ஜர் இருக்கு, பிளக் போர்டோ ஒண்ணுமே இல்லை அந்த இதுல. அப்ப பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டோம். கன்ஃபார்மா இதுல இருந்து நம்ம மீண்டு போகவே முடியாது அப்படின்னு ரொம்ப பயந்துருந்தோம். ரொம்ப பயந்த சுச்சுவேஷன். ஏன்னா வந்து ஒரு மாசமா வந்து நாங்க அந்த பாம்பு பிளாஸ்ட், கன் ஷூட் இது மட்டும் தான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அப்பவே வந்து நாங்க வந்து எப்படி இந்த வெளியே போவோம் அப்படின்னு. அதுல இன்னொரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னா, எங்க டிக்ரித்துக்குள்ள வந்து எங்க எம்பசி பீப்புள்ஸும் வந்து நுழைய முடியல, ரெட் கிராஸ் பீப்புள்ஸும் நுழைய முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அப்ப எங்களை வந்து டிக்ரித்துல இருந்து எப்படி கொண்டு போவாங்கன்றது முடியல. ஆனா வந்து அவங்க எங்களை மொசூலுக்கு கொண்டு போனனாலே என்னமோ தான் இந்தியாவுக்கு வந்து எங்களை பெட்டனை வந்து அங்க இருந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சிச்சு. இந்த ஐஎஸ்ஐஎஸ் திருவதிகளை பொறுத்தவரை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும், கண்டிப்பா இருந்து சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தம் பண்ணாங்களா? நீங்க யாருக்காவது சிகிச்சைகள் அந்த மாதிரி அளிச்சிருந்தீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் காயமடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்களா? அது எப்படி இருந்தது? எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச பிறகு நாங்க யாருமே வந்து ஜாபுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நாங்க எங்களுக்கு சேலரி எதுவுமே கிடைக்கல. நாங்க போய் 4.5 மாசம் ஆச்சு, என்னுடைய சேலரி இது வரைக்கும் கிடைக்கல. அப்ப நாங்க சேலரி கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது வந்து நாங்க எங்களுக்கு சேலரியும் கிடைக்கல, நாங்க எதுவுமே ஜாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோம். அவங்க 2-3 நாள் வந்து டெய்லி வந்து கேட்டுட்டு போவாங்க. நாங்க எல்லாம் ஒரு கேங்கா இருந்து சொல்றதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லாஸ்ட் 5 நாளா ஃபுல்லா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வந்து ஐஎஸ்ஐஎஸ் பீப்புள்ஸ் நாங்க மட்டும் இருக்கும் போது வந்து கன் ஷூட், பாம்பு பிளாஸ்ட் வர நேரத்துல எங்களை வந்து கூப்பிடுவாங்க, நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பட் வந்து நாங்க பொண்ணுங்க அப்படின்றதுனால வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து பொண்ணுங்க மேல வந்து கை வைக்க மாட்டாங்க, இல்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க சொல்லி பார்ப்பாங்க, நாங்க முடியாதுன்னு ஒரேடியா சொல்லிட்டோம்னா வந்து அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் டெய்லி நடக்கும். வந்து கூப்பிடுவாங்க, நாங்க முடியாது, எங்களால முடியாது, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேலரி இல்ல, நாங்க சேலரி இல்லாம ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பட் வந்து எங்க சீனியர்ஸ், எங்க ஒரு 31 சீனியர்ஸ் இருந்தாங்க. அந்த சீனியர்ஸ் வந்து நாங்க அது வரைக்கும் வந்து சேலரி இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஹெல்பிங் டியூட்டிக்கு போயிட்டு இருந்தோம். டியூட்டி பார்க்கலனாலும் வந்து மெடிசின்ஸ் கொடுக்க போறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும்னா நாங்க போய் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். ஆனா வந்து டியூட்டியா நாங்க அதை பார்க்கவே இல்லை. இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவும், உங்களை மீட்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சா? அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க மீட்கப்பட்டுருவீங்கன்ற நம்பிக்கை இருந்த கடைசி வரைக்கும் அது எந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தது? நாங்க இந்தியன் எம்பசில இருந்து எங்களை மீட்டுருவாங்கன்னு கன்ஃபார்மா நம்பிக்கை இருந்துச்சு. அங்க மிஸ்டர் அஜய்குமார் சாரோட இங்க ஒரு சின்ன ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆனாலும் அங்க மிஸ்டர் அஜய்குமார் சாரோட எம்பசில உள்ள அம்பாசிடரை கூப்பிட்டு வந்து நாங்க பேசுவோம், இப்படி இங்க பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, எங்களை எப்போ கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம்மா, கன்ஃபார்மா நாங்க உங்களை கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை, அந்த எம்பசி பீப்புள்ஸ் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையால தான் வந்து ஒரு மாசமா வந்து நாங்க ஒண்ணுமே பண்ணாம அவ்வளவு தைரியமா இருந்தோம்னா, எம்பசி பீப்புள்ஸும் எங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் கொடுத்த நம்பிக்கையால தான் வந்து நாங்க அவ்வளவு தைரியமா அதுக்குள்ள இருந்தோம்.